முக்கிய செய்தி தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்கள். காவல் நிலையத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து விட்டார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 30 நிமிடம் 1.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் விசாரணை முடிந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்திருக்கக்கூடிய நேரடி காட்சியை நாம் பார்க்கின்றோம். வெளியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். அதிக அளவிலான தொண்டர்கள் குவிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் ஒரு பரபரப்பான சூழல் தான் அங்கு காணப்பட்டது. வெளியே வந்திருக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அங்கு தொண்டர்களை நோக்கி கையசைத்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். 6:45 மணி அளவில் அவர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அப்போது விசாரணை என்பது ஒரு அவதூறாக பேசியது தொடர்பான விசாரணை. இவ்வளவு நேரம் விசாரணையில் நடக்கக்கூடிய நிலையில் அப்போது இன்று இரவே, அதாவது இன்றே அவர் விடுவிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்தது. என்றால் விசாரணை என்பது எப்போது முடியும், என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருந்த நிலையில்தான் விசாரணை 1 மணி நேரம் 30 நிமிடம் 1.5 மணி நேரம் நடைபெற்ற நிலையில் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்திருக்கிறார், விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வெளியே வந்த உடனடியாக தொண்டர்களை சந்தித்து தொண்டர்களை நோக்கியவர் கையசைத்த காட்சி, அதை பார்த்த தொண்டர்கள் உற்சாகம் அடைந்த காட்சி. அவர் தற்போது அந்த காரில் ஏறி செல்லக்கூடிய நிலையில் அந்த காட்சிகள் நேரலையாக நமக்கு வந்து கொண்டிருக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று இரவே அவர், அதாவது இன்றைக்குள்ளாகவே உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரையன் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணை முடிந்து உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். வெளியே வந்த அவர் காரில் ஏறி செல்லக்கூடிய காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கோம். நேரம் செல்ல செல்ல அந்த பகுதியே ஒரு பரபரப்பான சூழல் தான் காணப்பட்டது. ஏனென்றால் தற்போது அங்கு கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் அங்கு வருகை புரிந்து தொண்டர்களுடைய வருகை என்பது அதிகமாகவே இருந்தது. நேரம் செல்ல செல்ல இன்னும் தொண்டர்களுடைய வருகை என்பது எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே போனது. அதன் காரணமாக தான் போலீசாரும் அதிக அளவில் அங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் நேரம் கடந்தால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் கூட, ஒரு பதற்றம் கூட அங்கு காணப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் வெளியே வர வேண்டும், தமிழக அரசுக்கு எதிராக, முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி அங்கு திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குழுமியிருந்தார்கள். தற்போது நேரலையில் பார்க்கின்றோம். ரோட் ஷோ போன்று அவர் கார் மேலே நின்று, அவர் அந்த வாகனத்தில் நின்று அவர் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை நோக்கி கையசைத்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஏனென்றால் மணிக்கணக்காக தொண்டர்கள் அங்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவரிடம் அந்த கையசைத்து உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் உதயநிதி ஸ்டாலின் காரில் நின்று கொண்டு தொண்டர்களை நோக்கி அவர் கையசைத்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். உதயநிதியை பார்ப்பதற்காக அங்கு நீண்ட நேரமாக மணிக்கணக்கில் திமுக தொண்டர்கள் அதிக அளவில் அங்கு குவிய தொடங்கினார்கள். இந்த நிலையில் தான் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து காரில் ஏறி அங்கு நின்று கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தொண்டர்களுடைய எண்ணிக்கை அங்கு அதிகமாகவே இருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த போலீசாரின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அங்கு தொண்டர்களுடைய உற்சாக குரல் அந்த காட்சி அந்த தற்போது சத்தத்தை கேட்கலாம்.